வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கரையாமல் நல்லா பக்குவமாக எப்படி செய்யணும்னு இதே போல் ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு தாங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டெல்லாம் செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு செய்ய முடியும்னா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கூட கேட்டு வாங்கிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைன்னா இடியப்ப மாவுலேயும் செய்யலாம். நீங்கள் இந்த 2 மாவில் செஞ்சால் மட்டும்தான் கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா வரும். இப்போ 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாவை நல்லா ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். இந்த நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம கொழுக்கட்டை உருட்டும் போது உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா வளவளன்னு வரும். நல்லா இப்போ சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்துக்கிட்டேன். இந்த 1.5 கப்பு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் மாவு கலந்துக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுக்கும் ஒரே அளவாக தேவைப்படாது, மாவுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. நல்ல சூடான தண்ணியை சேர்க்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. தொட்டு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா இது போல் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. மாவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். மாவு வந்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா நம்மள கையில் ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு பக்குவமாக கலந்து எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணியோட அளவு கரெக்டாக பயன்படுத்தி மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு கிடைக்கும். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான். உருண்டையாக வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போல் நீட்டமாக வேணாலும் உருட்டிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 1.5 கப்பு எடுத்துருக்கிறதுனால 4.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிற அளவுக்கு அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு சுவையான கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்து வேக வைக்கணும். இது நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துக்குவோம். கொழுக்கட்டையும் பாருங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயை உடச்சி அதில் 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்காக ஒரு பால் எடுத்திருக்கேன், 2வது பால் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அது கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் பாலில் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை சேர்க்கணும். நல்லா இது போல் கொதி வரணும். கொதி வரத்துக்கு முன்னாடி கொழுக்கட்டையை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். அதனால் கொதி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்குங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும், சிம்லேலாம் வைக்கக்கூடாது. அதே போல் கொழுக்கட்டையை சேர்த்த உடனே கலந்து விட்டுறாதீங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னால் மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்டி போட்டு இது போல் கலந்து கொடுக்கணும். அதுக்கு இடையில கரண்டியை போடக்கூடாது. கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை கரைஞ்சி போயிடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு மாவு
மாவு எடுத்தால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை இடிச்சிட்டு இது போல் அளந்து எடுத்துக்குங்க. மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லமும் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம். வெல்ல பாகெல்லாம் காய்ச்சக்கூடாது, கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையில் வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கொழுக்கட்டை பாருங்கள் கரையாமல் நல்லா முழுசாக நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் சொன்ன பக்குவத்தோடே நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். லைட்டாக இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இது போல் கொழுக்கட்டையோட தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம். அப்போ தான் அந்த இனிப்புலாம் கொழுக்கட்டையில் இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்லா தித்திப்பாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விடணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடிங்க. நான் சொன்ன டிப்ஸோடு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.